உலகத்தில் வேர்ல்டு வார் டூக்கு அப்புறம் டெக்னாலஜி எவ்வளோ ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆக ஸ்டார்ட் ஆச்சோ அதே மாதிரி இந்தியாவில் ஹர்ஷத் மெத்தா ஸ்கேம்க்கு அப்புறம் இந்தியன் ஃபைனான்சியல் செக்டர் ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆக ஸ்டார்ட் ஆச்சு. இதில் மேஜராக பார்ட்டிசிபேட் பண்ணது என்எஸ்சி. என்எஸ்சியை க்ரியேட் பண்ண முக்கியமானவங்களை பார்க்கலாம். ஆர்ஹெச் பட்டேல், இவர் தான் ஃபவுண்டர் டீமோட ஹெட்டு. ரவி நரேன், இவர் டிசைன் அண்டு ப்ளூ பிரிண்ட் போட்டு தந்திருக்காரு என்எஸ்சி கிரியேட் பண்ணுறதுக்கு. ஆசிஷ் சௌகான், இவர் டெக்னிக்கல் டீமோட ஹெட்டு, கரண்ட் சிஓ கூட. ட்ரேடிங்கு, டெரிவேட்டிவ் எல்லாம் எப்படி டெக்னிக்கலாக ஒர்க் ஆகணும் எல்லாத்தையும் க்ரியேட் பண்ணது இவர் தான். பிஸ்னஸ் மாடல், ஒரு ட்ரேடு எக்ஸிக்யூட் ஆகிற ஃபீஸ் தான் என்எஸ்சியோட 70% ரெவன்யூ. 1990 இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு ஷேரை பை செல் பண்ணி செட்டில்மெண்ட் ஆகிறதுக்கு 14 நாள் ஆகும். இன்றைக்கி 2 நாளாக இருக்குது. என்எஸ்சி வந்ததுக்கப்புறம் நிறையா ப்ராடக்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆப்ஷன் ட்ரேடிங்கு, இண்டெக்ஸ் ஃபியூச்சரு, டெரிவேட்டிவ்ஸ், பாண்டு. என்எஸ்சி ஏன் ஐபிஓ பண்ணுறாங்கன்னா கார்ப்பரேட் கவர்னன்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, ஸ்டாண்டர்ட்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு தான் ஐபிஓ பண்ணுறாங்க. அவங்கள்ட்ட இருக்கிற மார்க்கெட் கேப்பில் 10% ஷேரை செல் பண்ணுறாங்க. அது 28,000 கோடியிலேருந்து 47,000 கோடி இருக்கும். 1992 என்எஸ்சி க்ரியேட் பண்ணும்போது 100 கோடியில் க்ரியேட் பண்ணாங்க. இன்றைக்கி அதோட மார்க்கெட் கேப் 5 லட்சம் கோடியில் இருக்குது. நீங்கள் என்எஸ்சி ஐபிஓ வந்தால் பை பண்ணிங்களான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.